இப்போ தெரிகிறதா வீட்டிற்கு தலைவாசல் எவ்வளவு முக்கியம் என்று? உடனே தலைவாசலில் மாட்டுங்கள். நாம் வசிக்கும் வீட்டிற்கு தலைவாசல் ரொம்பவே முக்கியமானது. நம் வீடு என்பது நாம் வாழும் கோவில் போன்றது. நாம் கோவிலாக கருதப்படும் அந்த வீட்டில் தலைவாசல் சரியில்லை என்றால் தலைகீழாக வாழ்க்கை மாறிவிடும். முன்வாசல், அதாவது நில வாசற்படியானது நல்ல சக்திகளை உள்ளே ஈர்த்து கெட்ட சக்திகளை திருப்பி அனுப்ப வேண்டுமென்றால் நாம் அதனை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டு தலைவாசல் பகுதி என்பது அந்த காலங்களில் வீட்டின் உள்ளே செல்பவர்கள் தலை குனிந்து செல்லும் அளவிற்கு தாழ்வாகத்தான் அமைந்திருக்கும். நம் வீட்டு வாசற்படியில் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் குடிகொண்டிருப்பதாலும் கும்ப தேவதைகள் வாசலில் 2 பக்கமும் அமர்ந்திருப்பதாலும் அவர்களை நாம் வணங்கும் வகையில் தலையை குனிந்து செல்வதற்காகவே அப்படிப்பட்ட அமைப்பு அந்த காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி நாம் குனிந்து செல்லும் போது அந்த வாசற்படியை நம் கால்களால் மிதிக்காமல் உள்ளே செல்ல வேண்டுமாம். ஆனால் இந்த காலத்தில் நம் வசதிக்கு ஏற்றபடி அதை நாம் மாற்றி வைத்துக் கொள்கிறோம். அதே போல இந்த தலைவாசலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சில குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. தலைவாசல் லட்சுமி கடாட்சமாக இல்லை என்றால் நெகட்டிவ் எனர்ஜியில் இருப்பவர்களை நாமளே வாவா என்று அழைப்பது போல் ஆகிவிடுமாம். தலைவாசல் மிகவும் முக்கியம் என்பதால் வீடு கட்டும்போது அதற்கு பூஜைகள் செய்து வைக்கிறோம். பீடை அண்டாமல் இருக்க அதற்கு நாம் சில பொருட்களை தலைவாசலில் வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெருகுமாம். முதலில் நிலைவாசலில் கண்ணாடி என்று சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மிரர் வைக்கலாம். தீய சக்திகளை இது ஈர்த்து நல்லது மட்டுமே வெளிப்படுத்துமாம். மற்ற நெற்கதிர் கட்டலாம். நெல் கதிராக கிடைக்காதவர்கள் நெல் மணிகளை துணியில் கட்டி அதோடு நவதானியங்களையும் சேர்த்து கட்டி வைக்கலாம். அடுத்ததாக மாயிலை தோரணம் கட்டுவது மிகவும் சிறந்தது. 11 மாயிலைகளை சேர்த்து தினம்தோறும் தோரணம் கட்டி வைக்கலாம். முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை கட்டி வைக்கலாம். அதோடு எலுமிச்சை, கல், உப்பு, கரித்துண்டு, வரமிளகாய் போன்ற பொருட்களையும் தலைவாசலில் வைக்கலாம். இவையெல்லாம் ஃபேன்சியாக இல்லை என்று நினைப்பவர்கள் நிலவிற்கு மேல் உள்புறம் இருக்கும் ஷெல்ஃபுகளில் கூட வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக மிளகாய்க்கு தீய சக்தியை விரட்டும் சக்தி மட்டுமல்ல, நல்ல சக்தியை ஈர்க்கும் சக்தியும் உண்டு. அதே போல ஆகாச கிழங்கு என்று சொல்லக்கூடிய கிழங்கினை வாங்கி தலைவாசலில் கட்டி வைக்கலாம். இது மணி பிளான் போல வளர்ந்து தொங்கும் ஒரு செடி. இதற்கு நல்ல சக்திகளை ஈர்க்கும் குணம் உண்டு. இதற்கு தண்ணீர் எதுவும் ஊற்ற தேவையில்லை. தானாக வளரும் ஒரு செடியாகும். அது வளர வளர தீய சக்திகள் அதை இழுத்துக்கிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் கொடுக்குமாம். அடுத்தது 9 கிரகங்களையும் ஆட்டி படைக்கும் சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. அருகம்புல்லை வீட்டின் தலைவாசலில் கட்டி வைக்கும் போது அது நல்ல சக்தியை ஈர்த்து நன்மையை உண்டாக்குமாம். இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை தலைவாசலிலே கட்டி வைக்கும் போது தலைவாரிசுகளுக்கு ஆபத்து வராமல் தடுத்து நன்மை பயக்கும். எப்பொழுதும் தலைவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. இப்படி நல்ல சக்திகளை உள்ளே கொடுத்து தீய சக்திகளை வெளியே அனுப்புகிற தலைவாசல்னால உங்கள் தலைமுறையே நல்லாயிருக்குமாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.